ஹலோ மக்களே, இன்றைக்கி லெக் பீஸு தோசைக்கல் மேலே போடலாமா? அது எப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, ஒரு வாழை இலையை வச்சு மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன், தனியா ஒரு ஸ்பூன், சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன், கறி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டு, அது கூட உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டுட்டு 3 பச்சை மிளகாவும் நல்லா போட்டு உரல்ல இடிச்சிட்டு, அதோட முட்டை உடச்சி ஊற்றி சேர்த்துட்டு, லெமனையும் அப்படியே அதோட சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வச்சுட்டு, அந்த லெக் பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அதையும் எடுத்து அப்படியே லெக் பீஸை உள்ளே வெளியே அந்த கிழிச்சி விட்டுருக்கோம் பாருங்களா, நல்லா கிழிச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ள அந்த லெக் பீஸில் சாறுலாம் இறங்கும். அப்படியே அதோடு எல்லாம் நல்லா பெரட்டி சுற்றி எல்லா பக்கம் நல்லா பெரட்டி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வெளியே அடுப்பத்தை வச்சுட்டு தோசைக்கல்லை வச்சு நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த லெக் பீஸை அப்படியே மேலே அந்த எண்ணெய் மேலே போட்டோன்னா அப்படியே அது பாருங்கள் கொதிக்குதான், சூடாகிட்டு இருக்கும். அப்படியே சூடாகிட்டு இருக்கும் போதே நம்ம வேணும்னா எண்ணெய் மேலெலாம் ஊற்றிக்கலாம். நாங்கள் ஏற்கனவே தாராளமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி லெக் பீஸ்லாம் செஞ்சுருக்கீங்களா தோசைக்கல் மேலே போட்டு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப நாள் ஆசை, நாங்கள் செஞ்சுருக்கோம். ஏற்கனவே சாப்பிட்ற வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. லெக் பீஸை ஓகே மேலே வந்துருச்சு ஒரு பக்கம், அப்படியே திருப்பி போட்டுக்குவோம். திருப்பி போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எண்ணெய் விட்டு லெக் பீஸை வேக வைப்போம். இது வந்து நாட்டுக்கோழி லெக் பீஸு, அதனால் கொஞ்சம் ரொம்ப நேரம் கொஞ்சம் நல்லா கருகு வரளவுக்கு வேக வச்சா தான் நல்லா வெந்து போகும். பாருங்கள், 4 லெக் பீஸ் வச்சாச்சு. அதோட வெங்காயத்தை